ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் இனக்குழுக்கள். ஓகேங்களா, எத்னிக் குரூப்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம தமிழ்நாடுடைய எத்னிசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிராவிடியன்ஸ். ஓகேங்களா, ஸோ திராவிடர்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் இந்த திராவிடர்களையும் கடந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய பட்டியலினம்னு சொல்ல முடியாது, பழங்குடியின மக்கள் வந்து இருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து எத்னிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதனால வந்து உங்களுக்கு மதுரை இதில் இருக்கிற அந்த எத்னிசிட்டி குரூப்பை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதுலேருந்து என்ன கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ எத்னிக் குரூப்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். தமிழ்நாடு இஸ் ஹோம் டைவர்ஸ் எத்னிக் கம்யூனிட்டிஸ். நிறைய எத்னிக் கம்யூனிட்டி இதில் ஒருத்தவங்க தான் இருக்காங்க, திராவிடியன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. நிறைய எத்னிசிட்டி வந்து இருக்குது வித் யூனிக் லாங்குவேஜஸ். ஒவ்வொரு எத்னிசிட்டிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்குது, அவங்களுக்குன்னு கஸ்டம் இருக்குது, சோஷியல் ப்ராக்டிசஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ பல்வேறு இனக்குழுக்களுக்கு மொழி, மரபு, சமூக பழக்க வழக்கங்கள் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. These include scheduled tribes, scheduled caste, backward caste and nomadic groups. Okay, ஸோ இதில் இருந்தெல்லாம் கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்கெடியூல்ட் ட்ரைப்ஸ்லேருந்து தான் கொஷின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ பட்டியலிடப்பட்ட பழங்குடியின மக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இருளா. ஓகே, தமிழில் இருளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இருளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபவுண்ட் இன் நீல்கிரிஸ், கோயம்புத்தூர், தர்மபுரி. ஓகேங்களா, ஸோ இவங்களை எங்கே பொதுவாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி, கோயம்புத்தூர், தர்மபுரி பகுதிகளில் பார்க்கலாம். ஸோ பர்டிகுலர்லாம் நீலகிரியில் நிறைய இருக்காங்க. அதுவும் நீலகிரியில் அது வந்து ஒரு மலைப்பகுதி தான் இல்லையா, லோவர் ஸ்லோப்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ஆஃப் நீலகிரி ரீஜனில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இவங்களுடைய பிரதானமான வேலை என்ன அப்படின்னா பாம்பு பிடிக்கிறது, ஸ்னேக் கேட்சிங். ஓகேவா, ஸோ பாம்பு பிடிக்கிறது மட்டும் இல்லை, பாம்பை பிடிச்சி பல்ல பிடுங்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த விஷத்தை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் பழங்குடியின மக்கள், இருளர்கள். ஓகேவா, ஓகே, ஸோ இவங்க வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எத்னிசிட்டி, பழங்குடியின மக்களில் செகண்ட் லார்ஜஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் யார் அப்படின்றத வந்து நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. நான் சொல்லும்போது உங்களுக்கு இவங்க தானா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அண்ட் வெரி ஃபேமஸ் அண்ட் நோன் பீப்புள் தான் ஃபர்ஸ்டில் வந்து வருவாங்க. ஓகேவா, ஓகே, ஸோ இவங்க வந்து ஹண்டிங்லேருந்து இப்போ மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் லிவிங்க்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய நீலகிரி, தருமபுரி, கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோயம்புத்தூர்லேயும் கோயம்புத்தூர், நீலகிரி, தருமபுரி இதில் வந்து நிறைய பிளேஸில் படர்ந்து இருக்காங்க. மேக்சிமம் வந்து நீலகிரியில் தான் இருக்காங்க. ஓகேவா, ஓகே, ஸோ ரெண்டாவது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோடர்கள். தொடான்னு போட்டிருக்காங்க, தோடர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து எருமை மேய்க்கிறது, பால் கறக்கிறது அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து மன்ஸ் அப்படின்னா இப்படி ஒரு மண் வீடுன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி தான் இக்லூ வீடு மாதிரி இருக்கும், ஆனால் மண்ணில் கட்டியிருப்பாங்க, இல்லைன்னா கூரை வீடாக இருக்கும். ரெண்டில் தான் அவங்களோட வீடாக இருக்கும். அண்ட் இவங்க வந்து கடவுள் எதுவுமே அவங்களுக்கு வந்து தே ஆர் நாட் ரிலீஜியஸ். ஓகே, தே ஆர் கம்யூனிகேட்டிங் வித் யூனிவர்ஸ். ஓகே, ரிலீஜியஸ் கிடையாது, பிரபஞ்சத்தோட பேசுறது தான் அவங்க வந்து ரிலீஜியஸ் ப்ராக்டிஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இந்த இருளர்களை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஜெய் பீம் அப்படின்னு ஒரு படம் வந்து எடுத்திருப்பாங்க, சூர்யா, செங்கனி அண்ட் சம்மதர், மணிகண்டன் ஹீரோ பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த இதில் வந்து அவங்க அந்த ஒரு ட்ரைபல் பீப்புளை காமிப்பாங்க இல்லையா, அவங்க அதே ரெப்ரசன்ட் இருளாஸ். ஓகேங்களா, ஓகே, ஸோ இதில் தோடர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து பேராண்மை படம்னு இருக்கு இல்லையா, ஜெயம் ரவி நடித்த பேராண்மை படம், அதில் ஜெயம் ரவி ரெப்ரசன்ட் திஸ் காஸ்ட் தோடா. ஓகே,
ஸோ அவங்க தான் பழங்குடியின மக்கள் மலை மேலே இருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி போகுது. அடுத்து கோடர்கள். இவங்க வந்து மேக்ஸிமம் ஆர்டிஷியன்ஸாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர்டிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தே ஆர் நோன் ஃபார் மியூசிக் அண்ட் கிராஃப்ட். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஸ்மித்தர்ஸ், பாட்டர்ஸ், கார்பெண்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய கலைகளின் அதிபதியாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா கோடா. ஸோ கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, which is the second largest tribal group that available in Indiaன்னு கேட்டால் இதெல்லாம் சொல்லலாம். அண்ட் தோடர்கள் பற்றி நீங்கள் சொல்லும்போது those who didn't follow any religion, those who communicate with the universe for their religious beliefs அப்படின்னு கேட்டால் நீங்கள் தோடர்கள் சொல்லலாம். கோடர்கள் வந்து ஆர்டிஷியன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கிறதுனால அதுலேருந்து தான் கொஷின் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா படுகா. ஓகே, படுகா யூ ஒரு ஆக்சுவலாக படுகான்னு சொல்லணும். ஓகே, ஸோ இவங்க வந்து அக்ரிகல்ச்சுரல் ஸ்பீக் படுகா லாங்குவேஜ், செமி ட்ரைபல் தான் இவங்க. ஆக்சுவலாக இவங்க தான் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லணும்னா இந்த படுகாஸ் தான். இவங்களும் நீல்கிரி இதில் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த படுகாஸ்ன்றவங்க பேசுகிற லாங்குவேஜ் என்ன அப்படின்னா படுகா லாங்குவேஜ். ஓகே, படுகா இட் இஸ் லுக் லைக் ஹிந்தி மாதிரி இருக்கும் படுகா. ஓகே, ஸோ இது நம்ம ஏன் ரொம்ப ப்ராமினென்ட் அண்ட் செமி ட்ரைபல்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பாப்புலேஷன் அதிகம். அண்ட் இவங்களை வந்து அந்த நீல்கிரிஸ் அந்த சைடில் வந்து இவங்களை வந்து ஒரு ட்ரைபல் பீப்புளாகவே பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஈவன் இப்போ ட்ரைபல் பீப்புளாக வந்தால் அவங்க லாங்குவேஜ்லாம் நம்ம பேச மாட்டோம் இல்லையா? பட் நீல்கிரிஸில் half ஆஃப் த பாப்புலேஷன் தே நோ படுகாஸ். அந்தளவுக்கு ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கிற ஒரு ஸ்கெடியூல் ட்ரைபு தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா படுகாஸ். ஸோ இந்த படுகா லாங்குவேஜ், படுகா கம்யூனிட்டியை யார் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வெரி ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி இருக்காங்க இல்லையா? ஸோ ஷீ பிலாங்ஸ் டு திஸ் ட்ரைபல் கம்யூனிட்டி. ஆக்சுவலாக அவங்களை ட்ரைபல்னு சொல்லக்கூடாது, பேக்வேர்ட் கிளாஸஸ் தான், பிசியில் தான் வருவாங்க. பட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் தே வேர் படுகாஸ், ட்ரைபல் பீப்புளாக இருந்தாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே அவங்கள ட்ரைபலாக வந்து சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கல. பட் இருந்தாலும் இவங்க வந்து ட்ரைபல் கம்யூனிட்டிலேருந்து வந்தவங்க தான். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து குறும்பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்களும் இருளர்களும் தான் செகண்ட் ஹை பாப்புலேஷனில் இருக்கிறவங்க. செகண்ட் ஹை பாப்புலேஷனில் இருக்கிறது யாரு? இருளாஸ் அண்ட் குறும்பாஸ். ஓகேவா? இவங்க வந்து வேட்டையாடினாங்க, அப்புறம் விவசாயத்தில் ஈடுபட்டாங்க, அப்புறம் இப்போ வந்து டீ அண்ட் காஃபி பிளான்டேஷனில் வந்துட்டாங்க. டீ அண்ட் காஃபி பிளான்டேஷனில் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்கள வந்து மெஜிஷியன், இவங்க ஒரு காலத்தில் வந்து யாராக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு காலத்தில் மெஜிஷியனாக இருந்திருக்காங்க. லேட்டர் தே பிகேம் ஹண்டர்ஸ். நவ் தே பிகேம் த எம்ப்ளாயீஸ் ஆஃப் டீ அண்ட் காஃபி பிளான்டேஷன் அட் நீல்கிரி மவுண்டெயின்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய ரிலீஜன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஹிந்து. படுகாஸும் ஹிந்துயிசம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, ஹிந்துயிசம். ஓகே, தோடாஸ் மட்டும்தான் எந்த ரிலீஜனும் இருக்கல, மற்ற எல்லாருமே ஹிந்துஸ், மேக்ஸிமம் எல்லாருமே ஹிந்துஸ் தான் இருப்பாங்க. அண்ட் இந்த குறும்பாஸுடைய மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 சொல்கிறாங்க. ஒன்று குறும்பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று துளு மாதிரி அலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் சொல்கிறாங்க. இந்த 2 லாங்குவேஜுமே இந்த குறும்பா பீப்புள் வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பனியா. ஓகே, ஸோ பனியா அப்படின்றது வந்து இவங்க வந்து கூடலூர், வயநாடு, தே ஆர் நியர்லி லைக் கேரளா பார்டர். இவங்க தே ஆர் நாட் ஃபுல்லி பிலாங் டு தமிழ்நாடு, பட் தமிழ்நாடு பார்டரில், கூடலூரில் தமிழ்நாடு பார்டரில் இருக்கிறனால தே ஹேவ் கிவன். பனியா ஆக்சுவலாக தமிழ்நாடு எத்தனிசிட்டியில் வராது, பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இவங்களுமே வந்து டீ எஸ்டேட் ஒர்க்கர்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஓகே, அண்ட் பனியர் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்யும் பழங்குடியினர். வயநாடுனா கேரளா பார்டர் அண்ட் தமிழ்நாடு பார்டர் ரெண்டுலேயும் இருக்கிறவங்க தான் இந்த பனியாஸ். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காணி அப்படின்னு இருக்காங்க. இவங்க வந்து ஆக்சுவலாக ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் இன் திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி. ஸோ இதை தவிர, இந்த காணி தவிர
காணி நரிக்குறவர் வந்து தே ஆர் கம்ஸ் அண்டர் நொமேண்டிக். அவங்க வந்து ட்ரைபலே இல்லை, தே ஆர் நொமேடிக் லைக் ஜிப்சிஸ் மாதிரி ஒரு இடத்துல அவங்க இருக்கவே மாட்டாங்க. பட் இந்த பழங்குடியின மக்கள்லாம் இவங்க இங்கே தான் இருப்பாங்க. நீலகிரி மவுண்டனில் தான் இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய நேட்டிவாக மாறிடும். வரக்கூடிய ஜென்ரேஷனுமே வந்து வெளியில் போய் எங்கே வேலை பார்த்தாலும் தே ஆர் நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும். ஃப்யூச்சரில் இவங்களும் வந்து இங்கே வந்து மிங்கிள் ஆகிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் இதெல்லாம் போயிட்டுருக்கேன். நான் அவங்களுக்கு எஜுகேஷனில், எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே நிறைய வாய்ப்புகள் கொடுக்கறதுனால they are like that. Okay, so இந்த காணி அல்லது கணிக்கார் காணி ஆர் கணிக்கார் அப்படின்றவங்க மட்டும்தான் ஃபாரஸ்ட்ல இருப்பாங்க. மீதி எல்லாருமே எங்க இருப்பாங்க? மவுண்டன்ல இருப்பாங்க. அதுதான் மிகப்பெரிய டிஃபரன்ஸ். ஸோ காடுகளில் வசிக்கும் பழங்குடி மக்கள் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நரிக்குறவர்கள். ஓகேவா? ஸோ இவங்க வந்து நொமேடிக் ட்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வாக்ரி அப்படின்ற டைலக்ட் வந்து பேசுறாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து நொமேடிக்காக இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு ப்ராப்பராக இந்த லாங்குவேஜ் தான் அவங்க பேசுவாங்கன்னு சொல்லவே முடியாது. இங்கே தமிழில் இருக்கும்போது அவங்களோட லாங்குவேஜில் தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதே இது அவங்க நார்தன் இந்தியா போனாங்கன்னா ஹிந்தி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதே இது அவங்க வந்து பாகிஸ்தான் வந்து போயிட்டாங்கன்னா பெர்ஷியன், உருது இதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அவங்களோட லாங்குவேஜ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே முடியாது. வை? பிகாஸ் தே ஆர் நொமேடிக் பீப்புள். ஓகே, ஸோ இவ்வளோதான் அவங்களுக்கு டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஜட்பு அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஜட்பு அப்படின்னு இருக்காங்க. இவங்க வந்து தெலுங்கு லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தெலுங்கு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஸோ ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு பார்டரில் இருக்கிறவங்கள தான் இந்த ஜட்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே துளு அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருக்காங்க. பட் அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த எத்னிக் குரூப்புக்கு பேர்லாம் கிடையாது. துளு லாங்குவேஜ், அதாவது கன்னடா ப்ளஸ் ஹிந்தி ரெண்டையும் கலந்து பேசுகிறவங்க தான் துளு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் பேசுகிற எத்தனிசிட்டி வந்து இருக்காங்க. சௌராஷ்ட்ரி இவங்க பேசுகிற லாங்குவேஜ் வந்து சௌராஷ்ட்ரியன். ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஆக்சுவலாக குஜராத், அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத். சில காரணங்களால அவங்க மைக்ரேட் ஆகி எங்கே வந்துடுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு, மேக்சிமம் இந்த மதுரை, திருநெல்வேலி இந்த ஏரியாவில், சேலம் இந்த ஏரியாலலாம் பறந்து விரிஞ்சு காணப்படுறாங்க. ஸோ இவங்க வந்து சௌராஷ்ட்ரி, அவங்கள பேசுகிற லாங்குவேஜ் சௌராஷ்ட்ரியன். ஓகேவா? ஸோ இது தவிர இருக்கிற எத்தனை குரூப்ஸ் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பட் அதை பற்றி டீட்டெயில் தெரிய வேணாம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது தோடர்கள், குறும்பர்கள், படுகாஸ், இருளாஸ், கோடாஸ் இவ்வளோ மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பலியன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தே ஆர் ரிலேட்டட் டு தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ இது போக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துளுவாஸ், மர்வாரிஸ், குஜராத்திஸ் இவங்கள தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? சௌராஷ்ட்ரியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிந்திஸ், ஜொராஸ்ட்ரியன்ஸ். ஓகேவா? ஸோ ஜொராஸ்ட்ரியன்ஸ் இவங்க தான் கம்மி இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜொராஸ்ட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது தவிர எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா கோடாஸோட லாங்குவேஜும் படுகா லாங்குவேஜும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி கோடாஸ் தான் இருக்கிறதுலையே அந்த ப்ராமினன்ட் எத்தனிசிட்டி இருக்கிறதுலையே ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோடாஸ். ஓகே, ஸோ ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா ஜொராஸ்ட்ரியன்ஸ். ஆனால் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தமிழ்நாட்டுக்கே உரிய அந்த எத்தனிசிட்டியில் கம்மியாக இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோடாஸ் தான். ஓகே, ஸோ அவ்வளோதான். தோடர்கள் அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அவங்களோட மொத்த பாப்புலேஷனே மொத்தமே எவ்வளோதான்? தோடாஸ் வந்து மொத்தமே இப்போ எவ்வளோ இருக்காங்கன்னா 1000 பீப்புள் தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள விடையுமே கம்மியாக இருக்காங்க கோடாஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குறும்பர்கள் வந்து அவங்க வந்து நீல்கிரிஸில் ஃபாரஸ்டில் இருக்காங்க. இவங்க வந்து மெஜிஷியனாக இருந்திருக்காங்க. அப்புறம் ஹண்டர் அண்ட் ஃபுட் ஹார்வெஸ்டராக இருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து
டீ அண்ட் காஃபி பிளான்டேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட லாங்குவேஜ் வந்து குறும்பாஸ். இவங்க வந்து தென்னிந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஒரு எத்தனிசிட்டி இந்த குறும்பர்கள். இவங்களுக்கும் ஹிந்து ரிலீஜன் தான். ஓகே, ஸோ அடுத்து படுகாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் குரூப். அண்ட் இவங்க வந்து ட்ரைபல் பீப்புளில் வரமாட்டாங்க. இவங்க வந்து பேக்வர்ட் கிளாஸ். ஓகேவா, பிசியில் தான் வருவாங்க. அண்ட் இவங்களுடைய ஒர்க் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் வந்து டீ கல்டிவேஷனில் இருக்காங்க. இவங்க தமிழும் கன்னடாவும் சேர்ந்த மாதிரி இருக்கிற லாங்குவேஜ், இல்லை ஹிந்தி, சம்டைம்ஸ் ஹிந்தி மாதிரி இருக்கிற லாங்குவேஜ் தான் படுகாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க வந்து ஹிந்துயிசம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பர்டிகுலர்லி சைவம், தட் இஸ் ஒன் ஹூ வர்ஷிப் லார்ட் சிவா. ஓகே, அதுதான் வந்து படுகாஸ். ஓகே, இவங்க தான் வந்து லார்ஜஸ்ட் எத்தனிசிட்டி அவைலபிள் இன் தமிழ்நாடு. அண்ட் இவங்களுடைய லாங்குவேஜ் வந்து படுகாஸ் அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் அ வெரி பாப்புலர் லாங்குவேஜ் இன் தமிழ்நாடு. ஓகே, அடுத்து இருளாஸ் வந்து ரொம்ப சப்ரஸ். படுகாஸ் தான் ஆக்சுவலாக வெல் நோன். பட் இந்த எத்தனிசிட்டிலேயே எந்த ஒரு எத்தனிசிட்டியை ரொம்ப சொசைட்டி வந்து ரொம்ப அடக்குமுறைக்கு உட்படுத்தி வச்சிருக்குன்னா அது இருளாஸ் தான். அதனால தான் ஜெய் பீம் படத்தில் வந்து அதை பயங்கரமாக காட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து இருளாஸ் வந்து ரொம்ப சப்ரஸ்டு ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் குரூப். படுகாஸ்க்கு அப்புறம் அதிகமாக இருக்கிறது இருளாஸ் தான். ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு மாறி வந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோடாஸ். இவங்க வந்து ஆர்டிஷியன் குரூப்பில் இருப்பாங்க. இவங்களுக்கு தனி ஒரு யூனிஃபார்ம் மாதிரி அவங்களுக்குன்னு ட்ரெஸ் கோடே இருக்குது. ஒயிட்டில் ரெட் அண்ட் பிளாக் போட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இருக்கும். அண்ட் இவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டான்ஸுன்னு ஒன்று இருக்குது, கோடாஸ். இது எந்த படத்தில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ஆதவன் மூவி இருக்குல்ல, வாசி வாசி காட்டுவாசின்னு ஒரு சாங் இருக்கும். ஸோ அந்த சாங்கில் வர்ற பழங்குடியின மக்களினுடைய அந்த போர்ட்ரேயல் வந்து இந்த கோடாஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. படுகாஸ்னா சாய் பல்லவி, இருளாஸ்னா ஜெய்பீம், கோடாஸ்னா வந்து ஆதவன், இன்னொன்று பேராண்மையில் சொன்னேனே, தோடாஸ்னா பேராண்மை. ஓகே, ஸோ குறும்பர்களுக்கு மட்டும் நம்மளுக்கு எதுவும் மேஜிக் செய்கிற மாதிரி யாரும் நம்மளுக்கு காட்டல எந்த மூவில, இல்லை எனக்கு தெரியல. தெரிஞ்சால் வந்து நீங்கள் அதை வந்து ஷார்ட்கட்டாக வச்சு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து தான் கொஷின் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.